ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தில் ஆணி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஜோதிடர் மீனாட்சி முருகன். குரோதி வருடத்தில் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், இந்த கிரக நிலைகள். முதல்ல ஆண்டுக்கோள்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஞ்சல சனி ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் இந்த மாதம் 19ஆம் தேதி ஜூன் மாதம் வக்ர நிலையில் வரப்போகிறார், வக்ரகதி அடைகிறார். இது வந்து 4.5 மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் அடுத்தபடியாக பார்த்தோம்னா 6ல் ராகு, 7ல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு, அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ல் குரு இருக்கிறார். இது வந்து இந்த செவ்வாய் மட்டும்தான் பயிற்சி ஆகும். ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கும்பசனி வக்ரகதி அடைகிறார். எப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 19/6/2024. இந்த ராகுகேதுகள் பயிற்சி இல்லை. இப்போ இந்த செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஆணி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆணி மாதம் 26ஆம் தேதி, இது இங்கிலீஷில் சொல்ல போனோம் அப்படின்னா 11/7/2024 அவர் அங்கே பயிற்சி அடைய போகிறார். அப்போது இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு வரார். அவர் யார்? அந்த குருவாகப்பட்டவர் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்துக்குனுடைய சொந்தக்காரர் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு சூரியன் அமர்கிறார். புதன் ஆட்சி பெறுகிறார், சுக்கிரன் அங்கே இருக்கார். ஸோ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது புதன் பகவான் பயிற்சி அடைகிறது எப்போ பார்த்தோம் அப்படின்னா 26/6/2024 வரைக்குமே இந்த புதன் வந்து 9ல் ஆட்சி பெற்றிருக்கிறது. சூரியனுடன் இருக்கிறது புதாத்தி யோகத்தை கொடுக்கிறது. அப்போ செவ்வாய் பகவான் அங்கே 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு செவ்வாயும் குருவும் சேர்த்து 8ஆம் இடத்துக்கு போகிறது எப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆணி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப், அப்போ முதல் வாரத்தில் ஆணி மாதம் முதல் வாரத்திலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆணி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, மிதுனத்திலிருந்து சுக்கிரத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். ஸோ இந்த கிரக நிலைகளை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு குடும்ப தலைவராக இருக்கின்ற நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால், உங்களுக்கு அனுகூலமான திசைகள் நடந்தால் கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு உங்கள் கதவை தட்டும். அட்டமத்தில் குருவதிலிருந்தே கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. 7ல் செவ்வாய் ஆட்சியானதுலேருந்து அது கொஞ்சம் அது இன்னும் வந்து இந்த பிரச்சனை அதிகப்படுத்துது. தனவரவாகட்டும் பணவரவாகட்டும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் முன்ன பின்ன ஓடிட்டு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சனி ஆட்சி இருக்கிறது ஒரு பக்கத்தில் நன்மையை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து குழந்தைகள் வழியில் கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலமான சம்பவங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல கேது இருந்து அயன சயன சுகத்தை அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருந்து அது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நெகட்டிவாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி வராதா, ஒரு நல்லது நடக்காதா, நமக்கு இந்த கடலிலிருந்து விடுதலை அடைய மாட்டோமா, நம்ம இந்த ஒரு நல்ல வேலையிலிருந்து இன்னொரு வேலை கிடைக்காதா, எனக்கு இந்த வேலையிலிருந்து விடுதலை கிடைக்காதா, எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதா எனக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில் ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 8ல் இருக்கிற குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது அவர் வந்து 2 ஆதிபத்தியம் பெறாரு. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி இல்லையா, அவர் தனக்காரகனோட போய் சேரும்போது இந்த கடன் பூரா உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகமாக மாறி உங்களுக்கு நல்ல பலன் நடக்க போகிறது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. அதாவது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், கண்டஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்ன சொல்லிட்டு வரோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல போய் 3க்கும் 6க்கும் உரியரோட இந்த 2க்கும் 7க்கும் உரிய அந்த செவ்வாய் பகவான் சேர்றதுங்கிறது ஒரு யோகத்தை தரும். 8ஆம் இடத்து கிரகங்களில் ஒரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த 9ல் சூரியனாக இருந்து தந்தை வழி உறவுகளில் பாதிப்பு ஏற்படுத்துறது, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. நம்ம வீட்டில் சீனியர் சிட்டிசன் யாருனாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலிமா வந்து நமக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா மருத்துவ செலவுகள் அடிக்கடி கொடுக்கணுமாங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. 12ல் கேதுவாக இருந்து மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் அயன சயன சுகத்தை ஒரு பக்கம் கெடுத்தாலும் நல்ல பலனாகவே நடக்கும் உங்களுக்கு. இந்த ஆணி மாதத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்து புதனும் சுக்கிரனும் வந்து இந்த சனி பகவான் வந்து வக்ர நெருக்கடியாக இருக்குது. அந்த சூரியனை சுக்கிரனை பார்க்குற ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இப்போ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே
அந்த புதனும் சுக்கிரனும் வந்து புதனும் சுக்கிரனும் டிரான்சிட் ஆகி கடகத்தில் இருப்பாங்க. ஸோ அது பின்னோக்கி வரும் இல்லையா அந்த கிரகம் சனி பகவான், அவர் வந்து புதன் சுக்கிரன் சனி பார்வை பெறுகிறார். இது சனி பார்வையில் வரும்போது சப்த பார்வையா இந்த சனி பகவான் வந்து 3ஆம் பார்வை ராகுவை பார்க்க போறாரு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பார்ப்பார் சனி பகவான். அப்போ ஒரு இந்த ஜீவனக்காரகன் அந்த அந்த சுக்கிரனை பார்க்கறது, புதனை பார்க்கறது, உங்களுடைய ராசியை பார்க்கணுமாங்கிற விஷயம் எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போ ஆனி மாதத்தில் நம்ம குழந்தைகள் வழி செலவுகளாக இருக்கட்டும், நம்ம வந்து எதிர்பார்த்த கடன்களை எடுத்து இன்னொரு கடனை கொடுக்கறது, ஒரு டாப் அப் பண்ணுறது, ஒரு கடன் அடைஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கடனை வந்து டாப் அப் பண்ணி இன்னொரு கடனை கொடுக்கறது, அதிக வட்டிக்கு இருக்கிற கடன் அடைக்கிறதுமாக யோசிக்கிறது. ஸோ இந்த எக்கனாமிக்கலாக நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஒரு ஆகும். அடுத்தது ஆரோக்கியத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும், அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். இந்த வக்ர சனி பகவான் வந்து சுக்கிரனை பார்க்குறதும் புதனம் பார்க்குறதும் இந்த ட்ராவல் பண்ணும்போது நம்ம வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது உஷாராக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேடாக முடியும், அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த புதன சுக்கிரனும் வக்ர சனி பார்வைக்கு வரும்போது ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம், எதிரியாக நினச்சிட்டு இருந்தவங்க கூட வெளியே வந்து பேசுகிற ஒரு நிலைமை கூட உங்களுக்கு வரும். அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவன் 8ல் குருங்கிற வசனத்தை மாற்றி எழுத போகிறீங்க. ஏன்னா செவ்வாயின் குரு அங்கே வந்து வரப்போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் புதன் வந்து சுக்கிரனை புதன் சுக்கிரன் 2 பேரும் இணைஞ்சு கடகத்தில் வரும்போது சனி வக்ரமாகி அந்த பார்வை பெறும்போது நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக குரோதி வருடத்தில் ஆனி மாத பலன்களாக முதல் வாரத்தில் ஒரு பலனும், 2வது வாரத்தில் அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு பலனும், இந்த 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை அந்த கடகத்துக்கு வரும்போது இப்போ ஆல்ரெடி 9ல் சூரியன் ஆட்சியாக இருந்து ஒரு சில செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த செலவெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள் அடங்கி ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான நிலைமை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆக துளாராசி நேயர்கள் குரோதி வருட ஆனி மாதத்தில் 15/6/2024 இருந்து 16/7/2024 வரைக்கும் 3 விதமாக 3 காலகட்டமாக பிரிச்சுக்கிட்டு செவ்வாய் பயிற்சி வரைக்கும் ஒரு காலகட்டமாகவும், சனி வக்ரம் அடைந்து பிறகு ஒரு காலகட்டமாகவும், இந்த புதன் சுக்கிரன் டிரான்சிட் ஆகி கடகத்தில் வரும்போது ஒரு காலகட்டமாகவும் 3ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அதாவது முதல் ஒரு பங்கில் வந்து நிறைய கடன்கள் வர மாதிரி இருந்து அதில் அடித்து முன்னுக்கு வந்து அந்த புதன் சுக்கிரன் பார்வை பெறும்போது இந்த வேலை மேலே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் தங்களை நேர்த்தியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆனி மாத பலன் கருத்தை உங்களுக்கு பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.